சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. 9 வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து களம் கண்டதில் 5 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு வீரர்களும் சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் 2 தங்கப்பதக்கம் வென்ற வீரமங்கை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 100 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் அபிநயா தங்கப்பதக்கம் என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் சென்னையில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நம்ம ஊரில் நடக்கிறதுன்றதுனால நம்ம கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் கொடுத்தே நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க, நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அப்போ நம்ம இந்தியாவுக்காக ஓடணும் அப்படின்றதுக்காக நல்லா ஓடினேன் நான். இந்த டைமில் வெதர், கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது, மைண்ட் செட் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம ஊர் அப்படின்றனால ரேஸ் நல்லா இருந்துச்சு. நிச்சயமா. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு இந்த களம்? ஏன்னா இலங்கை அணி வீரர்களும் நம்மளுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுத்தாங்க. ஸோ இந்த களம் எப்படி இருந்துச்சு, ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இதில் இருந்த முக்காவாசி பேர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லிமாவில் நடந்ததில் போயிட்டு தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு 1 வீக் கூட ரெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம். ஸ்ரீலங்காவில் உள்ள பாதி பேரும் இங்கே வந்தாங்க. அங்கேயும் ஸ்ரீலங்கா இந்தியா நல்லா டஃப் கொடுத்தாங்க, இங்கேயும் சேம் சவுத் ஏஷியாலையும் நல்லா டஃப் கொடுத்தாங்க. பட் இந்தியா அங்கே கம்பேர் பண்ணதை விட, அந்த வெதரை கம்பேர் பண்ணதை விட இங்கே இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அங்கே பெஸ்ட் பண்ண முடியாதவங்க இங்கே பர்சனல் பெஸ்ட், நேஷனல் ரெக்கார்டு அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இந்த ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ன்றது எதிர்கால ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டி. அதுவும் சென்னையில் நடந்திருக்கு. அதுல நீங்க சாதனை நிகழ்த்தி இருக்கிறீங்க. ஒலிம்பிக் களம் உங்களுக்கு எப்படியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த வெற்றி? இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல்ஸ்ல மெடல் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நம்ம ஃபியூச்சர்ல ஒரு சீனியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒலிம்பிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் இருக்கும். நம்ம நிறைய காம்படிஷன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த காம்படிஷனா நமக்கு ஒரு நார்மல் காம்படிஷன் எப்படி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால நம்ம அவ்வளவு பதட்டப்பட தேவையில்லை. நம்ம பெஸ்ட் அங்கேயும் கொடுக்கலாம் சீனியர். அப்போ இந்த சவுத் ஏசியன் கேம்ஸ்ல நிறைய வீரர்களை விட வீராங்கனைகள் தான் நிறைய சாதனைகள், நிறைய பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்கிறீங்க. இதற்கு முன்பெல்லாம் வீராங்கனைகள் பார்ட்டிசிபேட் பண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்கள விட வீராங்கனைகள் தான் அதிக பதக்கம் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் எப்படி நிகழ்ந்துச்சு? அது இந்த ஜெனரேஷன்ல விமன்ல நல்லா டாமினேட் ஆறாங்க. முன்னாடி கம்பேர் பண்ணதை விட இன்னும் உமன்ஸ்லாம் வெளியே வரல. இதெல்லாம் கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்காங்க. இன்னும் கிராமத்துல இருந்து நிறைய பேர் வர வேண்டியிருக்கு. அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டேட், நேஷனல்ஸ் இதெல்லாம் ஒரு சின்ன பாகுபாடு தான். இதெல்லாம் அங்க நல்லா பண்ணனாதான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல்ஸ்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம வெளியே கொண்டு வர வைக்கணும். இன்னும் நல்ல நிறைய விமன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல இப்போ விமன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே விமன் இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா தமிழ்நாட்டிலிருந்து 9 பேர் களம் கண்டதுல 5 தங்கம் 2 வெள்ளி, கிட்டத்தட்ட 7 பதக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா தமிழ்நாடு தடகளம் அதிகப்படியான வீரர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா திகழ்ந்திருக்கு. சோ நீங்க ஒரு தமிழ்நாடு வீராங்கனையா இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி நாங்க இது எல்லாமே சீனியர்ல இருந்து தான் கத்துக்கிறோம். இப்போ இந்தியாவில ஒலிம்பிக்ஸ்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடுல இருந்து நிறைய சீனியர் போயிருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அடுத்து நாங்க ஜூனியர்ஸ் அவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். சோ அவங்கள மாதிரி நாங்களும் ஒலிம்பிக்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இந்தியாவை. நிச்சயமா இந்த சவுத் ஏசியன் கேம் மெடல் அப்படின்றது உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கெரியருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்றீங்க? ஒலிம்பிக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சவுத் ஏசியன் அப்புறம் வேர்ல்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒலிம்பிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பேசிக்கா. ஸோ இங்கே நம்ம நல்லா பண்ணி, அப்புறம் ஏசியன்ஸ்ல நல்லா பண்ணி, அப்புறம் வேர்ல்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஒலிம்பிக்ஸ்லயே நம்ம நல்லா பண்ணணும். நிச்சயமா நீங்க திருநெல்வேலியில, தென்காசி, கடைகோடி ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் என்ன மாதிரியான பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைச்சா எங்களை மாதிரி கிராமங்கள்ல இருந்து நிறைய வீரர்கள் வருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? இன்னும் சவுத் சைட்ல கிரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் அவ்வளவா இல்ல. அண்ட் ஆல்சோ அவ்வளோ அவேர்னஸ் அந்த மாதிரி கிராமத்துல இல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும். அங்கேயும் நம்ம சிந்தட்டிக் கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிடி பீரியடா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணணும். ஸ்கூல் ஆரியஸா இருக்கட்டும், ஸ்கூல் நேஷனல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா ஸ்கூலு, காலேஜ் அதுல இருந்து தான் நம்ம பெரிய சீனியர்ல வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெடல் பண்ண முடியும் இந்தியா. நிச்சயமா அடுத்தடுத்த களத்துல சாதனை படைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.